பொதுவாக வந்து இந்த உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், இப்போ நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த பழக்கத்திலேருந்து மக்கள் வந்து அதை பற்றி தெரியாததுனால தான் இந்த அந்த சூட்டில், உடம்பு சூட்டில் மாட்டிக்கிறாங்க. இந்த உடல் சூடு தான் பல்வேறு விதமான நோய்களுக்கும் காரணங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பல்வேறு விதமான நோய்கள், எல்லா விதமான நோய்களுக்கும் சூடு ஒரு காரணம்தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எல்லா விதமான உயிர்களும் இந்த பூமியில் ஜனிக்கிறதுக்குன்னு சூடு தான் காரணங்கிறது நீங்கள் அதான் நல்ல வள்ளல் பெருமான் சொல்லுவார், நல்ல உஷ்ணம்னு சொல்லுவார். அதை நம்மகிட்ட இருக்க உயிரே வந்து உஷ்ணம்தான். ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கு அடையாளமே அவன் உஷ்ணமாக அவன் தேகம் இருக்கும்போது பாருங்கள். இறந்து போன மனிதனுடைய உடம்பை போய் தொட்டு பாருங்கள், ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா நல்ல உஷ்ணம் போய்விட்டது. அதான் சத்து போச்சு அப்படிங்கிறது தான் செத்து போச்சுன்னு சொல்கிறது. அதனால் உயிர் சத்து போய்விட்டது. அது மாதிரி ஆக இப்போ உங்களுக்கு உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த உடல் சூட்டை கணிக்கிறதுக்கு எளிய முறை மிகச் சாதாரணம் நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடித்தது. இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தரும் கடைப்பிடிக்கிறதில்ல. அதை பற்றி பெரிய விஷயங்களும் கிடையாது. எதை சொன்னால் அதையும் சொன்னால் கூட பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனுடைய விளைவை இன்றைய தலைமுறை சந்தித்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் தேய்த்து குளிப்பது, வாரம் 2, அதான் நாள் 2ங்கிறத ஒரு மனிதன் வந்து மோஷன் போகிறது. ஒரு நல்ல தேகி, நல்ல உடம்புக்காரன் ஒரு நாளைக்கு 2 முறை அவன் மோஷன் கழிவுகளை நீக்கிக் கொள்ளணும். அப்படி போகலைன்னு சொன்னால் அந்த தேகத்தில் ஏதோ பழுது இருப்பதாக தெரிஞ்சால் அதை நீக்கிக்கணும். முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறவனுக்கு சித்தர்களுடைய நெறிய முதல்ல புரிஞ்சுங்க. நாள் 2, வாரம் 2ன்னு சொன்னான். வாரம் 2 முறைங்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அப்புறம் மாதம் 2 முறைன்னு சொன்னான். மாதம் 2 திருமணமானவர்கள் போகம் செய்வதற்கு, மனைவி கணவனோட உடலுறவு சேர்க்கைகள் ஏற்படுவதற்கு மாதம் 2 முறை. இதுதான் கணக்கு. ஏன்னு கேட்டால் நாம் சாப்பிடக்கூடிய உணவு 13 நாட்களாகவும் அது இரத்தமாக வந்து அது விந்துவாக மாறுவதற்கு, பெண்களுக்கு சுரோனித நீராக மாறுவதற்கு. ஏன்னா சுரோனித நீர் இல்லைன்னா அவன் இன்பம் பெற முடியாது. கர்ப்பப்பையில் உள்ள முட்டைகள் வந்து வலுப்பெறாது, கர்ப்பப்பை ஸ்திரத்தன்மை பெறாது. அவங்களுக்கு தேவை சுரோனித நீர், ஆணுக்கு தேவை விந்து என்கின்ற நீர். இந்த 2 விஷயங்களும் சிறப்பாக இருக்குன்னா டைம் கொடுக்கணும். நீங்கள் டைம் கொடுப்பதே இல்லை. ஆகவே உங்கள் டைம் கடைசியில் எல்லா பக்கம் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு டைம் சரியில்லை, உடம்பு சரியில்லை. நீங்கள் உங்கள் உடலுக்கு தேவையான டயத்தை கொடுக்கறதில்ல, அது டைம் எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் கொடுக்கணும். அதான் 13 நாள். அப்போ 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க. மாதம் 2. அதே மாதிரி வருடம் 2 அப்படின்னு சொன்னாங்க. வருடம் 2 என்பது உங்களை வயிற்றை சுத்தப்படுத்திக் கொள்வது. 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் வயிற்றை சுத்தம் பண்ணிக்கணும். யாருமே இதை செய்வதில்லை. இப்போ வந்து மருந்து எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் முதல் வேலையாக நான் உடலை, வயிற்றை சுத்தப்படுத்தி விட்டு தான் நான் மருந்தே கொடுக்குறேன். இதுதான் உண்மை. ஒரு சித்த வைத்தியன் என்பவன் முதலில் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, அவனுடைய உடல் கூறுகளை, உள்ள கூறுகளை ஆராய்ந்து அவனுடைய உடலை சரி செய்ய, சுத்தம் செய்யக்கூடிய அந்த பொடியவோ அவன் ஒன்று வச்சுருப்பான். இப்போ நான்லாம் வந்து ரொம்ப பேர் கேட்டதுனால அதை கேப்சூலாக அடக்கி வச்சுருக்கேன். கேப்சூலாகவே கொடுத்துட்றது பச்சிலை பொடியை. அதை சாப்பிட்டோன்னே 72,000 நாடியும் சுத்தப்படுத்தணும். நம்மகிட்ட இருக்கிறது 72,000 நாடி சுத்தப்படுத்தி அந்த ஒரு நாள் கஞ்சிச்சோறு மட்டும்தான் சாப்பிட சொல்லுவேன். அதுலேயே பாதி நோய் குணமாயிரும். இதுக்கு வந்து என்னென்னா ஆரோக்கிய அமிர்தம்னே பேர். அதுக்கு ஆரோக்கிய அமிர்தம். இந்த ஆரோக்கிய அமிர்தத்தை முதல்ல கொடுத்துருவேன். அது யாராக இருந்தாலும் சேர்த்தான். அந்த ஆரோக்கிய அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் தான் நம்ம மருந்தை எடுக்கணும். அது எந்த நோயாக இருந்தாலும் சேர்த்தான். அதே மாதிரி பிறந்ததுக்கு அப்புறம் எந்த நோய் வந்தாலுமே சரி செய்வதற்கான தீர்வு நம்முடைய தமிழன் கண்டுபிடித்த சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் உண்டு, எந்த வைத்தியத்தையும் கிடையாது. ஆகவே இதெல்லாம் எல்லாம் அதை உணவு தான் மருந்தே உணவு, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சூட்டை தணிப்பதற்கு 2 வழிகள் இருக்கிறது. அற்புதமான வழி எண்ணெய் தேய்த்து குளிப்பது. நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். செக்கு எண்ணெய் என்று சொல்லி கொடுப்பது அல்ல. நீங்களே கூட வந்து நீங்கள் அந்த எள்ளு வாங்கிட்டு போய் நீங்கள் இப்போ தான் நிறைய மிஷின் வந்துருச்சே, கொடுத்து நீங்களே ஆட்டிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி அந்த எண்ணெயை அதிகாலையில் தேய்க்கணும். எப்போனா சூரியன் உதித்த உடனே தேய்க்கணும். தேய்ச்சி நீங்கள் குளிச்சிடணும். நீங்கள் தொடர்ந்து எண்ணெய் குளியல் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே 2-3 குளியல்லையே உடம்பு, கண் எல்லாம் ரொம்ப சுத்தமாயிரும். உங்களுடைய அவயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். 1. 2வது, இந்த ஐஸில் போட்டது
ஐஸில் வச்சது, ஐஸ் விற்பதும் ஐஸில் வைப்பதும் குற்றம்னு சொல்லக்கூடிய ஆள் நான். ஞாபகத்தில் வச்சுங்க. ஐஸ் வைக்கிறது, ஐஸ் வைக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ ஏமாத்துறான்னு அர்த்தம். அது மாதிரி உங்களுடைய குடலை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். நீங்கள் ஜில்லுன்னு குடிக்கிறது வந்து மிக பெரும் தவறு. ஏன்னா குடலுக்குள்ள வெப்பம் மட்டும்தான் வேணும். வெந்நீர் குடிப்பதால் தான் உஷ்ணம் போகும். யார் யாருக்கெல்லாம் உஷ்ண நோய் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஸ்கின் எஃபெக்ட் இருக்கவனுக்கெல்லாம் உஷ்ண நோய் இருக்குன்னு, உஷ்ணம் தான் அதிகம். உஷ்ணத்தினால வர்றது தான் அது. பெண்களுக்கு வெள்ளை போகும், அது உஷ்ணத்தினால தான் வருது. ஆண்களுக்கு விந்து நீர்த்து போயிடும், உஷ்ணத்தினால தான் வருது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஐஸ் போட்ட தண்ணியோ ஐஸ் தண்ணியோ குடிக்கவே கூடாது. வெந்நீர் குடிச்சிங்கன்னா உஷ்ணம் நீங்கிரும். ஆக இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். காய்ச்சிய நீரை அருந்துங்கள். காய்ச்சி ஆற வச்சு கூட குடிங்க. உங்களுக்கு சுடுதண்ணி பிடிக்கலையா? ஆனால் சுடுதண்ணி ரெகுலராக ஒருத்தன் வேறு எந்த மருந்துமே தேவையில்லை. ரெகுலராக ஒருத்தன் சுடுதண்ணி குடிச்சிட்டே வந்தால் ஃபேட்டி லிவர் காலியாகிடும். கொழுப்புகளை கரைத்து வெளியே எடுத்துரும். உங்களுடைய மலக்குடல் சுத்தமாகும். இவ்வளோ விஷயம் இருக்குது. சூட்டை நீக்குவதற்கு 2 வழி: எண்ணெய் தேய்த்து குளிப்பது, சுடுதண்ணி குடிப்பது. இதை விட இன்னும் சிறப்பு, 1/2 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் சோம்பும் கலந்து 1/2 லிட்டர் தண்ணி காய்ச்சி அதில் 1 மிளகு மட்டும் போடணும். ரொம்பலாம் ஒரே மிளகு மட்டும் போட்டு காய்ச்சி அதை குடிக்கிறது. உடனே சூடு இறங்கும். சீரகம் உடம்புக்குள்ளே அகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு சீர்படுத்துறதுக்கு பேர் தான் சீரகம். சீரக தண்ணி ரெகுலராக நீங்கள் குடிக்க ஆரம்பித்தாலே அது அதே மாதிரி ஜலதோஷம் உள்ளவன் சீரக தண்ணி குடிக்கக்கூடாது. அதான் சோம்பு போட்டு குடிக்கணும். ஜலதோஷம்னா கபம். கப உடம்புக்காரனுக்கு சீரக தண்ணி கொஞ்சம் ஆகாது, கபக்கட்டு கட்டும். அவன் என்ன செய்யணும்னா சோம்பும் கலந்து போடணும். மொத்தத்தில் சோம்பும் சீரகமும் கலந்து போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகும். இது ஒரு வகை. 2வது இன்னொரு விஷயம், தொப்புள் இருக்கு இல்லையா? தூங்கும் பொழுது தொப்புளில் வந்து விளக்கெண்ணெய் இருக்குல்ல, ஆமணக்கு எண்ணெய், இரவில் படுக்கும்போது தொப்புளில் வந்து ஒரு 2 சொட்டு தொப்புளில் ஃபுல்லாக, அந்த தொப்புள் குழி உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்கோ அந்தளவுக்கு தொப்புள் குழியில் நிறைய எண்ணெயை ஊற்றி கொண்டு காலின் பெரு விரல்களில் எண்ணெயை லேசாக தடவிட்டு உங்களுடைய உள்ளங்காலில் கொஞ்சம் தடவிட்டு பேசாமல் படுத்துருங்க. தொடர்ந்து நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்தாலே காலையில் கண்கள் குளிர்ச்சி வரும், கண் நோயெல்லாம் தீரும். இதுவும் உஷ்ணத்தினால வர்றது தான். தலை உஷ்ணம், தலையில் வந்து ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கும், கிடுகிடுப்பு இருக்கும், படபடப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து தொப்புளில் எண்ணெய் வைப்பதால் அனைத்து நோய்களும் தீரும். உடல் வந்து தன்மை, அதாவது குளிர்ச்சித்தன்மை பெறும். இதெல்லாம் இவ்வளோ தான். இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தாலே ஒரு அடர்ந்த இன்பத்தை அடைவீர்கள். மூலவியாதி என்பது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாகவே என்னன்னு கேட்டால் உஷ்ணத்தினால தான் வருது. முக்கியமாக வந்து ஓட்டுநர்களுக்கு இந்த நோய் வரும், உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கு இந்த நோய் வரும், ஓவர் டென்ஷன் ஆகிறவங்களுக்கு இந்த நோய் வரும். இது கடுமையான உடல் வெப்ப தாக்கத்தால் குடல் வரைக்கும் அந்த வெப்பம் தாக்கி வர்றது. அப்போ மலக்குடல் வந்து என்ன ஆயிரும், வெளியே பிதுங்கி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். அப்போ வெளி மூலம் உள் மூலம் வேறு ஒன்றும் இல்லை, மலக்குடல் வெளியே கசிகிற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாகிறதுக்கு பேர் தான் மூலம்னு சொல்கிறது. அதாவது ஃபைனல் அதுதான். அப்போ அது வெளியாகிற அந்த மாதிரி தன்மை பெற்றவங்க, அது எந்த மூலமாக இருந்தாலும் சரிங்க, கருணையான ஒரு அற்புதமான ஒரு கிழங்கு இருக்குது, அதுதான் கருணை கிழங்கு. அந்த கிழங்கை தோலை நீக்கக்கூடாது. சின்னதாக கருணைக்கிழங்குலே பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. சின்னது நான் சொல்கிறேன். அதை வேக வச்சு மூல நோய்க்காரன் பூரா 3 வேளையும் ஒவ்வொரு கிழங்கு தான், ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு. மிகுந்த நோயாளி என்ன செய்யணும், 3 வேளையும் எடுத்துக்கலாம். நோயாளியாக இருக்கவன், நோய் வரப்போகுதுங்கிறத ஒரு அறிகுறி தெரிஞ்சவன், சரியாக மலைக்கட்டு அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கவன், மலைக்கட்டு வந்துட்டு அது வந்துடும். அதாவது மலம் ஒழுங்காக போகல அப்படின்னுலாம் மூல நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். உடல் சூடாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. வந்தவங்களுக்கும் சரி, ஆண் பெண் 2 பேத்துக்குமே சொல்கிறேன். கர்ப்பப்பை இறக்கம் உள்ள பெண்களுக்கும் கூட இது அற்புதமான மருந்து, மகா மருந்து. வெளி மூலமாக இருந்தாலும் சரி, உள் மூலமாக இருந்தாலும் சரி, அதற்கு சித்தா முறைப்படி மருந்துகள்லாம் இருக்குது. அதை எடுத்துக்கிறது இயல்பு நல்லது. ஒரு 30 நாளையிலே சரி செய்ய முடியும். சரி, எந்த மாதிரி மூலமாக இருந்தாலும், ரத்த மூலமாக இருந்தால் கூட சுத்தமாக சரி செய்ய முடியும். ஆனால் நம்முடைய சேனல் வாயிலாக நான் உங்களுக்கு என்ன தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கை நீங்கள் உட்கொண்டு வந்தாலே உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பவர் கிடைச்சிடும்.
மூல நோயுடைய இம்சையிலேருந்து இம்மீடியட்டாக நீங்கள் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அதுவே தீர்வுன்னு நான் சொல்லக்கூடாது. தற்சமய பாதுகாப்பு, மருந்தை முறையாக நாடி பிடிச்சி மருந்தை நீங்கள் முறையாக எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. அது என்ன அப்படின்னு சொல்லட்டுமா? கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கை குழம்புலையோ இதுலையோ நல்லா கழுவிட்டு, நான் சொல்ல சிறு சிறு கருணை, ஆமாம் சின்னதாக இருக்கும், பெரிய கருணை கிடையாது, சின்ன கருணை, அதுதான் மருத்துவ பயன் உள்ளது. அந்த கருணைக்கிழங்கை எது நீங்கள் வைக்கிறீங்களோ, எது வச்சாலும் சரி, அதை போட்டு வேக விட்ருங்க. தோல் நீக்காமல் சாப்பிடுங்க. அரிக்கும், அதை பற்றியெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்கள் பொறுத்து தான் ஆகணும், ஏன்னா நோயாளி நீங்கள், அதை சரி பண்ணணும்ல. ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டே வாங்க, உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மலம் போவதே அவ்வளோ எளிதாக, அதாவது மிக சாதாரணமாக போகும். அந்த மலக்குடலில் உள்ள புண்ணையெல்லாம் ஆற்றிடும். அவ்வளவு அதில் இருக்க பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கும். அதனால தான் கருணைக்கிழங்கு. அந்த கருணைக்கிழங்கு தான் உங்களுக்கு அமிர்தம். சரியா? இதை செஞ்சாலே போதும். இதுக்கு மேலேயும் மருந்துகள்லாம் இருக்குது. கீரை உணவு நீங்கள் எடுக்கணும். சிறுகீரை, அரைக்கீரை எடுக்கணும். சிறுகீரை, அரைக்கீரை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. பொன்னாங்கண்ணி கீரை மிக மிக சிறப்பு. இதை விட இன்னும் சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு பசலைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அந்த கீரையை நீங்கள் இருக்கலாம். டவுனில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் சில நேரங்களில் கிடைக்காமலும் போகலாம். அதனால் கருணைக்கிழங்கு என்பது எல்லா இடத்துலையும் இருக்கும். கருணைக்கிழங்கை விடாமல் செய்யுங்க. நீங்கள் இன்னொரு வேலையும் செய்யணும், எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்டு, இந்த கடையில் போடுற ஸ்வீட்டுகளை, அதாவது பனங்கள் கண்டு இல்லாத ஸ்வீட்டுகளை, வெள்ளை சீனி பயன்படுத்துவதை கண்டிப்பாக நான் குறைக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபட முடியாது. வெள்ளை சீனியை அவாய்ட் பண்ணி ஆகணும். டீ காப்பி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மூல நோய் உள்ளவர்கள் டீ காப்பி குடிக்கவே கூடாது கொஞ்ச நாளைக்கு, இந்த நோய் குணமாகிற வரைக்கும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சரியாக வரணும். அதே மாதிரி கண்டிப்பாக இது காரம் சார்ந்த வகைகள், புளிப்பு சார்ந்தது, காரம் சார்ந்தது, காரம் புளிப்பு ரெண்டையுமே நீங்கள் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தினா தான் உங்களுக்கு அந்த நோயுடைய தன்மை குறையும். அவ்வளோதாங்க விஷயம். ஆக நான் இந்த கருணைக்கிழங்கு உங்களை காப்பாற்றிடும். கருணைக்கிழங்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வச்சிடும். ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.